ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரெட் அல்வா செய்யலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க பிரெட் அல்வா செஞ்சு காமிங்கன்னு. ஸோ அதுக்கு அவங்களுக்காக நான் இன்றைக்கி பிரெட் அல்வா செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரெட்டை ஓரங்களை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 6 ஸ்லைஸ் இருக்கும். நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓரங்களை கட் பண்ணி அதை 4 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ப்ரெட்டை. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெயில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்லைஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலரில் வரையும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நிறைய எண்ணெய் வச்சும் பொரிச்சு எடுக்கலாம். நான் இன்னைக்கு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன். எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். நம்ம பிரெட் எல்லாம் நல்லா ப்ரௌன் ஆச்சு. இதை வேற பிளேட்ல மாத்திடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு கடாய் எடுத்துக்கலாம். அதுல கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பிரெட்டை போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் 1 கப்பு பால் ஊற்றுறேன். ஒரு 2 கிளாஸ் பால் இருக்கும். இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் எல்லாத்துலேயும் நல்லா இந்த பிரெட் துண்டு வந்து இந்த பாலில் கரையணும். அது வரையும் எல்லாத்தையும் நம்ம கிட்டலாம். பாலில் அந்த பிரெட் எல்லாம் நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ ஒரு 3/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப் இருக்கும் இல்லையா, அதில் 3/4 கப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு நிறைய ஸ்வீட் வேணும்னா 1 கப் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இல்லை கம்மியான சுகர் வேணும்னா 1/2 கப் போட்டுக்கலாம். இப்போ இந்த சர்க்கரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா திரண்டு வரும். கடாயில் ஒட்டாமல் அது வரையும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இந்த நேரத்தில் சர்க்கரை அளவு பார்த்துக்கோங்க. சப்போஸ் பத்தலைன்னா உங்களுக்கு போட்டுக்கலாம் சுகரை. அதே மாதிரி நீங்கள் கம்மியாக செய்கிற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரியான சர்க்கரை அளவை நீங்கள் பார்த்து அவங்கவுங்களுக்கு ஏற்ற இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையை போட்டுக்கணும். நான் ஒரு 6 ஸ்லைஸ் வச்சுருக்கேன், போட்டிருந்தேன். அதுக்கு நான் 3/4 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். அதிகமாக தேவைப்படுறவங்க அதிகமாக போடலாம், கம்மியாக தேவைப்படுறவங்க கம்மியாக போட்டுக்கலாம். அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி பண்ணிக்கலாம். இதை நல்லா கரைஞ்சி எல்லாம் ஒன்றா திரண்டு இந்த கடாயில் ஒட்டாமல் வரும். அது வரையும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் நெய் போடுறேன். நிறைய நெய் தேவைப்படுறவங்க போடுறோன்னு விருப்பப்படுறவங்க நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். கம்மியாக போடுறவங்க நெய் வேணான்றவங்க கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நெய்யோட அளவும் சர்க்கரையோட அளவும். இது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் நெய்யில் முந்திரியை வறுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திரண்டு வருது பாருங்க. கடாயில் ஒட்டாமல் நல்லா இப்படி வருது பாருங்க. இந்த பதம் வந்தாலே போதும். நம்மளோட பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுருண்டு வருது பாருங்க. கடாயில் ஒட்டாமல் இந்த பதம் இருந்தால் போதும். நம்மளோட பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான பிரெட் அல்வா செஞ்சு சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்போஸ் உங்களுக்கு செய்ய தெரியாதுன்னா யார் செஞ்சு தருவாங்களோ அவங்கக்கிட்ட காமிச்சு இதை செஞ்சுத்தா சொல்லி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும். எனக்கு புது ரெசிபிஸ் போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எனக்கும் என் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பாபா ஃப்ரெண்ட்ஸ்.